Hello everyone, welcome to CADNest. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் வந்து பேசிக் கான்செப்ட் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் ரூல்ஸ் என்னென்ன மெயின்டைன் பண்றாங்க. நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்து நமக்கு பேசிக் கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். as a டிசைன் இன்ஜினியரா வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியில போயும்போது வந்து என்னென்ன மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த வகையில இப்போ நம்ம வந்து நேத்து வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ன்றத பார்த்தோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ல வந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் எப்படி பண்றதுன்றத பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அது கண்டினியூஷன் தான் பண்ண போறோம். அதே நல்ல ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பாருங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம வந்து இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டைஸ்ட் ரூல்ஸ் மெயின்டைன் என்ன பண்ணுறாங்க, A4 ஷீட்ஸ் எப்படி ஃபோல்டிங் எப்படி பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் சீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி லே அவுட் ட்ரா பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ரீடிங்ஸ் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் பார்த்துறது. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன், அப்புறமா பேலவர் எக்ஸாம் ட்ரையாங்கிள் ஹிடன் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, ப்ரிசமில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்குது, அது எப்படி ப்ரிசம் ட்ரா பண்ணுறது, 3Dயில் எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்து பார்க்காதவங்க வந்துட்டு வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கார்ட்லேயே கூட ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துங்க. நேற்று வந்து நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் அண்ட் தென் இது ஸ்கொயர் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது பார்த்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடுத்ததான் நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறோம் பென்டகோன் அண்ட் தென் எக்ஸாம், அது பார்க்க போகலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். என்ன ப்ராப்ளம்னாக்கா பென்டகோனல் ப்ரிசம் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எந்த இதை ட்ரா பண்ணுறது வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் VP HP டைமென்ஷன்ஸ் கூட அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதை வச்சுட்டு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். Okay, a pentagonal prism with a side base 30 mm and the axis length 60 mm long is resting on the base on HP such that one of the rectangle face in parallel VP and 50 mm away draw the projection of prism. இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் நம்ம ரீடிங்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு VPயில் வந்து நமக்கு 15 mmன்றது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்லேருந்து நம்ம கொஷின் படிச்சு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுன்னு வரதை விட நமக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட்லேருந்தே இருக்கும். அதை நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து படிச்சுன்னு போகிறோம். ஓகேங்களா, அதில் வந்து எப்படி படிக்கிறதுன்றது கூட நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஓகே, ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ப்ரிசம். நம்ம வந்து இப்போ ப்ரிசம் ஒன்று ட்ரா பண்ணி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் VPலே இருக்கணும். ஓகே, அண்ட் தென் 15 mm லாங். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம HP அண்ட் சச் ரெக்டாங்குலர் ஃபேஸ். ஓகே, ரெக்டாங்குலர் ஃபேஸில் வந்து நம்ம பென்டகோன் வந்து ட்ரா பண்ண போகணும். ஓகே, அண்ட் தென் பேஸ் ஆன் இட் 60 mm லாங் அண்ட் ரெஸ்டிங். ஓகே, அந்த நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு 60 mm லாங்கில் இருக்கணும் அந்த பேஸ் ரெக்டாங்கிள்ஸ் வந்துட்டு. ஓகே, அண்ட் தென் 60 mm லாங் ஆஃப் அண்ட் பென். ஓகே, அண்ட் தென் இட்ஸ் 30 mm ஆஃப் பென்டகோனல் ப்ரிசம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நம்ம கொஸ்டின் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுன்னு போகிறதோட லாஸ்ட்லேருந்து படிச்சுன்னு வந்தோம்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிடலாம். X and Yன்றதை நான் வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த லைன் இஸ் சிம்பிளாக ஒரு பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணி X and Yன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த Xலேருந்து Yலேருந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு வந்து VP HPன்றதை ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் நம்ம VP HP எது வந்து இண்டிகேட் ஆகுதுன்னு ட்ரா பண்ணிக்கிறேன். X and Yன்றது வந்து நேம் பண்ணிக்கிறேன். X and Y நேம் பண்ணிட்டேன். இப்போ வந்து VP HP வந்து பண்ண மாதிரி இருக்குது. ஸோ தட் எனக்கு இந்த பக்கம் வந்து எனக்கு டாப் பொசிஷன் வந்து எனக்கு VPன்றது இன்க்ளைண்டாக இருக்குது, கீழே பொசிஷன் வந்து HPன்றது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. இது வந்து எப்படின்றது டெஃபினேஷன் கூட நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கூட போடுறேன். ஓகேங்களா, VP HP என்று இன்க்ளைண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து ட்ரா பண்ணுறது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பென்டகோன் ப்ரிசம் அண்ட் ட்ரா பண்ணணும். பென்டகோனால் நமக்கு வந்து 5 sides இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, அந்த பேஸ் வந்து 30 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா நான் எனக்கு அதன் VP கிட்டேருந்து என்ன ஆகுதுனாக்கா 15 mm அவே ஃப்ரம் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு 15 mm நான் வந்து லைன்ஸ் இது பண்ணி இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு பென்டகோன் ட்ரா பண்ணேன். இதை 30 mm இன்க்ளைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு நார்மலாக எனக்கு தெரியும் இது வந்து 180 டிகிரின்றது வந்து பென்டகோனிக் இண்டிகேட். ஸோ தட் நான் இங்கே காம்பஸ் வந்து இங்கே மிடில் ப்ரொட்ராக்டரில் வந்து இந்த பக்கம் இப்படி ப்ளேஸ் பண்ணி ஸோ தட் இங்கே வந்து இந்த ஆங்கிள்லேருந்து எனக்கு இங்கே ஆச்சு இங்கே வந்து 180 சொல்கிறது வந்து நான் இங்கேருந்து எனக்கு 180 டிகிரின்றது இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே எனக்கு இந்த பொசிஷன்லேருந்து எனக்கு வந்து இங்கேருந்து எனக்கு வந்து இங்கே 180ன்றது இது இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து 180 டிகிரின்றது வந்து இங்கேருந்து எனக்கு வந்து இந்த 180 டிகிரி அந்த இங்கேருந்து எனக்கு வந்து 180 டிகிரின்றது இன்க்ளைன் பண்ணி ஸோ தட் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் இங்கேருந்து 30 mm ட்ரா பண்ணி எனக்கு இந்த இங்கே வச்சு காம்பஸ் வச்சுக்கிறேன். காம்பஸ்லேருந்து என்ன பண்ண போகிறேன் 30 mmக்கு என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு இந்த பாயிண்ட் இங்கே வருது. அதை இங்கே வச்சுக்கின்னு காம்பஸ்லேருந்து 30 mm மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு இங்கே பாயிண்ட் இங்கே வருது. ஸோ தட் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு 5 sides வந்து இண்டிகேட் ஆகிடுச்சு. இப்போ பென்டகோன் ட்ரா பண்ணியாச்சு 30 mm
எம்எம்க்கு. அது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து இங்கே இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த 3 பாயிண்ட்டுமே. சரிங்களா, இந்த 3 பாயிண்ட்டும் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு இங்கே லைன்லேருந்து எனக்கு வந்து 60 எம்எம்க்கு வந்து இங்கே இருக்கிறாங்க 60 லாங் ரெஸ்டிங் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் ஹெச்பி கிட்டேருந்து இங்கே வந்து ரெஸ்ட் ஆகிடும். அதை இங்கே வந்து எனக்கு 60 mm எனக்கு வேணுமா இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ரெக்டாங்கிளுக்கு 60 mm வந்து நான் இது இண்டிகேட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த பேஸ்க்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் 60 mm லைன் ட்ராப் பண்ணி லைனுக்காக என்ன பண்ண போகிறேன். அதே இந்த ஹிடன் பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த ஹிடன் பாயிண்ட்ஸ்லேருந்து எனக்கு வந்து இங்கே மாதிரி வந்து இப்படி ஜாயின் பண்ண போகிறேன். அந்த நீங்கள் வந்து பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு ஜாயின் பண்ணி எனக்கு வந்து ஹிடன் லைன் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஹிடன் லைன் வருது. ஸோ தட் நான் ஹிடன் லைனே இப்படி வந்து ஹிடன் லைன்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ஹிடன் லைன்ஸ் எது நம்மளுக்கு இன்விசிபிளாக இருக்கும். ஸோ தட் அதெல்லாம் வந்து நம்ம ஹிடன் லைன்ஸ் பண்ணிக்கிறேன். A1 B1 C1ன்றதை வந்து இப்போ இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இது ABCன்னு கொடுத்துட்டேனாக்கா இது ப்ரொஜெக்ஷன் லைனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் D1 C1 E1ன்றது இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேனா, அது வந்து 1 2 3 ப்ளேஸ் பண்ணியிருந்தேனாக்கா டேஷில் வந்து 1 1 2 3 4 வந்து அப்படி இண்டிகேட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த பென்டகன் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இது வீடியோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம அடுத்ததில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் சந்திப்போம். அண்ட் 96 ஸ்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.